எபிசோட் 1639 ஓர் தேனீக்கள். சூரியமதி தீவிலிருந்து தரணி கோட்டத்தை அடைய எண்ணற்ற விண்வெளி இடமாற்ற அமைப்பை பயன்படுத்த வேண்டியிருந்தது. அதனால் முதல் வேளையாக சூரியமதி தீவிலிருந்து ஒரு இடமாற்றத்தை நிகழ்த்தி ஒரு சதுப்பு நில காட்டிற்கு வந்தான் கபிலன். அங்கிருந்து அடுத்த இடமாற்றத்தை வேகமாய் செயல்படுத்தி அதில் பயணித்தார். இரண்டாவது இடமாற்றத்திற்கு பிறகு கபிலன் சூரியமதி தீவு மற்றும் சத்தியதேவ ஆலயத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு பெரிய வனாந்தரத்தில் இருந்தான். மூன்றாவது பரிமாற்றத்தை தொடங்க அவன் விண்வெளி அமைப்பை செயல்படுத்த தயாரானான். அதில் தன்னுடைய புனித அலையை செலுத்தினான். அப்போது அது செயல்படுத்தப்படவில்லை. அவனுக்கு ஏதோ ஒன்று தவறாகப்பட்டது. யாரோ இந்த அமைப்பில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்ந்தான். அவனுடைய முகபாவனை மாறியது. அவன் விண்வெளி நகர்வை பயன்படுத்தி அங்கிருந்து வெகு தூரம் சென்றான். அவன் சென்ற பிறகு அந்த விண்வெளி பரிமாற்ற உருவாக்கம் வெடித்து சிதறியது. ஒரு பயங்கரமான அழிவு சக்தி அங்கே வெளியிடப்பட்டது. ஒரு நொடியில் 1 மைல் தூரத்திற்கு நிலம் பயங்கரமாக அதிர்ந்தது. நிலம் ஒரு அடி கீழே மூழ்கியது. இடியும் நெருப்பும் விண்வெளி விரிசல்களும் அந்த சிதைவில் பின்னி பிணைந்து இருந்தன. அது உலகின் முடிவை போல இருந்தது. விண்வெளி உருவாக்கத்தின் கீழ் யாரோ ஒரு பொறியை அமைத்திருக்கின்றனர். அது செயல்படுத்தப்பட்டால் அதிலிருந்து வெளியேறும் சக்தி அழிவு சக்தியை தூண்டும் வகையில் அந்த பொறி அமைக்கப்பட்டிருந்தது. அப்சரர் உலகில் இப்படி ஒரு அழிவு சக்தியை உருவாக்குவது எளிதல்ல. கபிலன் மட்டும் இதில் சிக்கி இருந்தால் அவன் 9ஆம் நிலை ராஜதுறவியாக இருந்தாலும் இறந்து போயிருப்பான். கபிலன் விண்வெளி நகர்வின் மூலம் வெகு தூரம் கடந்து வந்து இருந்தாலும் அந்த அழிவு சக்தியின் அதிர்ச்சி அலைகளால் அவன் தாக்கப்பட்டான். அவன் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டு ஒரு மலையில் மோதினான். யாரோ என்னை கொள்வதற்காக இதை அமைத்து இருக்கின்றனர் என்று கபிலன் பெருமூச்சு விட்டபடி கூறினான். அந்த சமயத்தில் அவனை சுற்றி அந்த தாக்குதல் அலை இன்னும் நிறைந்து இருந்தது. அதனால் அவன் புனித கவசத்தை செயல்படுத்தினான். ஆனால் அவை ஏற்கனவே சேதமடைந்து இருந்தன. அவை இரண்டையும் சரி செய்யாமல் பயன்படுத்த முடியாது என்று தோன்றியது. அந்த சமயத்தில் 4 உருவங்கள் வானத்திலிருந்து இறங்கி கபிலன் நின்று கொண்டிருந்த பள்ளத்தாக்கிற்கு அருகில் உள்ள ஒரு குன்றில் இறங்கின. அந்த 4 உருவங்களும் முகமூடியை அணிந்திருந்தனர். அவர்களிடம் இருந்து வலுவான கொலைகார கதிர்வீச்சு வீசியது. அவர்கள் கனக கருடர் கூட்டத்தை சேர்ந்த கொலை ராஜாக்கள். அந்த 4 பேருமே உயர்மட்ட உருவங்களாக இருந்தனர். அப்போது கருப்பு அங்கி அணிந்த ஒருவர் கையில் மூங்கில் புல்லாங்குழலோடு அவர்கள் முன் வந்து நின்றார். அவரை பார்த்ததும் அவர்கள் 4வரும் வணங்கினர். என்று ஒரு சேர கூறினர். அந்த மரண தூதுவர் அவர்கள் 4வரையும் பார்த்து, அந்த கபிலன் இறந்து விட்டானா என்று கேட்டான். கபிலன் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறான் என்று ஒரு கொலை ராஜா கூறினார். இன்னொரு கொலை ராஜா அவரை பார்த்து, பரிமாற்ற உருவாக்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டு இருந்த அபாயகரமான பொறியை அவர் முறியடித்தார். ஆனால் பிரபு பரஞ்சோதியின் தெய்வீக இடி அவரை தாக்கியதா என்று கூறினார்.